சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தன்னோட உயிரை பணைய வச்சு ரத்தத்தெல்லாம் விட்டு ஒரு வழியா அந்த கூட்டுல இருக்கிற மருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. தமிழ்கிட்ட மருந்து கைக்கு வந்துருச்சு. வேகமா தமிழ் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா சேது ஒரு பக்கம் மருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால சேதுவுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்துட்டு, எங்க நான் மருந்து எடுத்துட்டேன், நான் மருந்து என் கைக்கு கிடைச்சிருச்சு, நீங்க திரும்பவும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சத்தம் கொடுத்துட்டு வர்றாங்க. இத அந்த பக்கம் இருந்து வந்த போஸ் கேட்டுட்டு, ஓ இவ மருந்து எடுத்துட்டாடா, நம்ம இவ கையில இருந்து மருந்து எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பேரு கிடைக்கும், திரும்பவும் நம்மள வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பிளான் பண்ணி தமிழ அங்க இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு தமிழ் கையில இருக்கிற மருந்தை புடுங்கிட்டு ஓடிடுறான் போஸ். தமிழ் ஏய் நில்லு போஸ், சொல்றது கேளு, உங்க அம்மா எல்லாருமே அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க. ஆனா போஸ் எதையுமே கேட்கல. அந்த மருந்து எடுத்துக்கிட்டு திரும்பவும் போறான். இங்கிட்டு பார்த்தா தமிழுக்கு பயமாயிருது, ஒருவேளை மாமாவை கொல்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்க இருந்து எந்திரிச்சு போய்கிட்டு இருக்காங்க. சேது அந்த குழவி இருக்கிற இடத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க மருந்து எடுத்தது மாதிரி இருக்கு. அப்போ தமிழ் தான் மருந்து எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. முன்னாடி போயிட்டு இந்த போஸ் மருந்தை கொடுத்துறான். மருந்து வந்ததுமே, ஐயா போஸ் நீயா எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆமா அப்பத்தா நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அடே அந்த தமிழ்ச்செல்வியும் போஸும் காட்டுக்குள்ள தானே போனாங்க, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேக்குறாங்க. அதெல்லாம் தெரியல அப்பத்தா, இந்தாங்க உடனடியா நம்ம பெரியப்பாவை காப்பாத்துங்க, நான் பெரியப்பாவுக்காக அவ்வளவு சிரமப்பட்டு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் மருந்து கொடுக்கறான். அந்த மருந்தை சித்தர் கரைச்சு நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து உயிரை காப்பாத்திடுறாரு. நல்லபடியா திரும்பவும் எல்லாரும் உயிர் பொழைச்சிட்டாங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே போஸ பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா பின்னாடி தமிழ் வர்றாங்க. தமிழ் வரவும், அடியே நீ எதுக்கடி காட்டுக்குள்ள போன அப்படின்னு அப்பதான் கேக்குறாங்க. இல்ல மச்சி நான் மருந்து தேடி போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தமிழ் போஸ் மருந்து எடுத்து கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. மருந்து எடுத்து கொடுத்துட்டானா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கேட்கவும், ஆமா போஸ் மருந்து எடுத்து கொடுக்கவும் இங்க அந்த சித்தர் அந்த பச்சிலையில கரைச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கவும் திரும்பவும் மாமா உயிர் பொழைச்சிட்டாரு. போஸ் நல்லபடியா மருந்து எடுத்துட்டு வந்துட்டான். போஸ் இவ்வளவு பெரிய உதவியை பண்ணுவோம் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா எல்லாரும் அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா எல்லாருமே உயிர் பொழைச்சு வந்துட்டாங்க. அங்க உள்ள கிராம மக்கள்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சேது வர்றாரு. என்ன தமிழ் நீ மருந்து எடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இல்லங்க அது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லும் போது இங்கிட்ட பார்த்தா நம்ம அப்பத்தா ஐயா சேது உனக்கு எதுவும் இல்லையா, நீ நல்லா இருக்கீல, அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததா இல்லைன்னு சொன்னாங்கயா, நீங்க போனதுல இருந்து எனக்கு திக்கு திக்குட்டு இருந்துச்சுயா, நல்லா இருக்கீங்களாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அப்பத்தா ரொம்ப சேது கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு, மருந்து எடுத்தாச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமையா நம்ம போஸ் தான் மருந்து எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சேதுவுக்கு சந்தேகம் வருது. போஸ் எப்படி மருந்து எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேது உள்ள போய் பாக்குறாரு. போஸ் மருந்து கொடுத்ததா அங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் சொல்றாரு, அப்பா உங்களுக்கு எதுவும் இல்லப்பா, நல்லா இருக்கீங்களப்பா அப்படின்னு சேது பதறி அடிச்சு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேயா, நம்ம போஸ் தான் மருந்து எடுத்து கொண்டுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு சந்தேகத்தோட இருக்காரு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் திரும்பவும் அந்த மெடிக்கல் கேம்ப் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து திரும்பவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ராஜவங்க சொல்றாரு, இந்த மாதிரி போஸ் நீ என்னோட உசுரை காப்பாத்திருக்க, நீ என்னோட உசுரை காப்பாத்தினத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க போஸ் கிட்ட பாராட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே போஸ பாராட்டுறாங்க. நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சன்னாசி ஏதோ உன் பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்துருச்சு போலடி, அன்னை உசுரை காப்பாத்திருக்கான், அன்னை உசுரம் இல்லாம உன் உசுரையும் காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு